ஹே ஹாய் காய்ஸ், பென்குயின் சீசனோட எபிசோட் 2ல் பென்குயின் பார்த்தீங்கன்னா சரியான வேலை பார்க்குறாரு. ஃபால்கன் ஃபேமிலி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மரோனி ஃபேமிலி. ரெண்டு ஃபேமிலி தான் இருக்கிறதுலே டாப் லெவலு. இவங்க ரெண்டு ஃபேமிலிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி கீழே வேலை செய்கிறது இன்னொரு ஃபேமிலிக்கு தெரியாத மாதிரி மாறி மாறி ரெண்டு ஃபேமிலிக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. யாருன்னா பென்குயின். இதெல்லாம் எதுக்காகனா ரெண்டு ஃபேமிலியும் சண்டையில் கோத்து விட்டுட்டு அவங்க ரெண்டு பேர் அடிச்சுக்கணும், நாம் அதுக்கப்புறம் மேலே வரணும் அப்படிங்கிறது தான் பென்குயினோட பிளான். ஆனால் இது அந்த ரெண்டு ஃபேமிலிக்குமே தெரிய மாட்டேங்குது. ஃபால்கன் ஃபேமிலியில் ஒரு ட்ரக் கடத்தல் நடக்க போகுது. அந்த இடத்துல நாங்கள் அட்டாக் பண்ண போறோம் அப்படிங்கிறது மரோனி ஃபேமிலிக்கு தெரியுது. அதை பென்குயின் கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரக்ஸ் கொண்டு போற வழியில அந்த அட்டாக்கும் நடக்குது. அந்த விஷயம் அதுக்கப்புறம் ஃபால்கன் ஃபேமிலியில பெருசா பூகம்பமாட்டம் வெடிக்குது. நமக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் எப்படி வெளியே லீக் ஆச்சு அப்படின்னா, நம்ம கூட்டத்திலேயே ஒரு கருப்பு ஆடு இருக்குது அப்படிங்கிறத சோஃபியா பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சோஃபியா என்ன பண்றாங்கன்னா, ஆல்ரெடி போன எபிசோட்ல அவங்களோட பிரதர், அதாவது ஆல்பர்ட்டோவை பார்த்தீங்கன்னா பென்குயின் கொண்டுட்டார் இல்லையா, என்னோட பிரதரை கொன்னது யாரு, அது மட்டும் இல்லாம இந்த ட்ரக்ஸ் எல்லாம் கொண்டு போகும்போது அட்டாக் பண்ணது யாரு அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக ஒரு டிடெக்டிவ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கேட்குறாங்க. அந்த டிடெக்டிவ் பார்த்தீங்கன்னா மரோனி ஃபேமிலியில இருந்து ஒரு ஆளை தூக்கிட்டே வந்துடுறாங்க. இவனை விசாரிங்க, இந்த அட்டாக் பண்ணது யாரு, அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிரதரை கொன்னது யாரு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த ஆளை பிடிச்சதை மரோனி ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பென்குயின் கிட்ட சொல்லிடுறாங்க. எங்கால ஒருத்தனை ஃபால்கன் ஃபேமிலியிலேருந்து கடத்திட்டாங்க, ஸோ அவனை காப்பாற்றுறது உன் வேலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவனை காப்பாற்றலாம் நீயும் மாட்டிக்குவ, ஏன்னா நீ எங்களுக்கு கீழே வேலை செய்யறது அவனுக்கு நல்லாவே தெரியும், ஸோ அவங்க வளரிட்டானா உன் கதை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் பென்குயின் என்ன பண்ணுறதுனா தான் மாட்டிக்குவேன் அப்படிங்கிற பயத்தில் ஆல்பர்ட்டோவோட இறுதி சடங்கு ஃபால்கன் ஃபேமிலியில் நடந்துட்டு இருக்கும். அந்த இடத்துலயே யாருக்கும் தெரியாம கொன்னுடுறாங்க. கொன்னது மட்டும் இல்லாம அதுக்காக அவர் யூஸ் பண்ண அந்த வெப்பனை பார்த்தீங்கன்னா சோஃபியாவோட பாடி கார்டோட பாக்கெட்ல போட்டுடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லாரோட பாக்கெட்டையும் செக் பண்ணும்போது சோஃபியாவோட பாடி கார்டு கிட்ட தான் பார்த்தீங்கன்னா அந்த நைஃப் இருக்கும். இவன் தான் கூட இருந்தே கொன்னுட்டான் அப்படின்னு முடிவு பண்ணி சோஃபியாவோட அங்கிள் பார்த்தீங்கன்னா அவனை கொன்னுடுவாங்க. ஸோ இந்த இடத்துல சோஃபியாவுக்கு ஒரு விஷயம் தோண ஆரம்பிக்குது. இந்த ஃபேமிலியில் முடிவெடுக்கிறதுக்கு எனக்கு அதிகாரமே இல்லை போல, நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க பாட்டுக்கு ஷூட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இது மட்டும் இல்லாம ஆல்ரெடி பென்குயின் சோஃபியா கிட்ட நீ இந்த ஃபேமிலியில நீ தான் அடுத்து லீடரா வரணும், ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் உன்னை கீழே வச்சுட்டு அவங்க எல்லாம் பெரிய இடத்துல அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது, அது மட்டும் இல்லாம நினைச்சுப்பாரு உன்னோட பிரதர் தான் ஆல்ரெடி பெரிய பொறுப்புல இருந்தா அவனையும் கொன்னுட்டாங்க, ஸோ நீ உஷாரா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் சோஃபியா பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பென்குயினை கூப்பிட்டு ஓகே இனிமேல் நாம தான் ரூல்ஸ் பண்ணணும், நாம கேம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்படியே இந்த இடத்துல எபிசோட் 2 முடியுது.